அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்டா, இந்த டோக்கிங் வீடியோல ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு வீடியோவ நான் பிளேஸ் பண்ணணும். அதாவது என்னோட பேக்கிரவுண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதேபோல என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த செப்பரேட்டான வீடியோவ நான் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, இத வந்துட்டு நாங்க இந்த வே மூலமா நாங்க இத எடுத்துக்கொள்ளலாம். அது நாங்க எப்படி செய்யணும்டா, இந்த வீடியோவ நாங்க டூப்ளிகேட் எடுத்துக்கணும். இந்த வீடியோவ டூப்ளிகேட் எடுத்து, இத நீங்க ஓவர்லேக்கு எடுத்துட்டு வரணும். ஓவர்லேக்கு எடுத்துட்டு வந்து, அ அதாவது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, ரிமூவ் பேக்கிரவுண்ட் டூல் உள்ள போய் ஆட்டோ ரிமூவ்ல குடுத்துக்கோங்க. ஆட்டோ ரிமூவ்ல குடுத்தீங்கன்னா, இந்த ஓவர்லேல இருக்கிற வீடியோவோட பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆகி, இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தானா இருக்கும். ஸோ, இத நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இப்படியே வச்சுட்டு, நம்ம எந்த வீடியோவ என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால போடணுமோ, அந்த வீடியோவ நான் ஓவர்லே குடுக்குறேன். உதாரணமா இந்த வீடியோவ ஓவர்லே குடுத்து, இங்க எடுத்துட்டு போறேன். ஸோ, உங்களுக்கு விளங்கியிருக்கும். அ இங்க வந்துட்டு என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் இந்த லேயர் இருக்குது. இந்த லேயர் இருக்குது. அதாவது இது ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்குது. ஸோ, இத நான் என்ன செய்ய போறேன்டா, லேயர் அண்ட் ஆப்ஷன் உள்ள போய், அ லேயர் அண்ட் ஆப்ஷன் உள்ள போய், இங்க நான் என்ன செய்றேன்டா, இந்த ஓவர்லேய என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி மாத்துறேன். ஸோ, செகண்ட் லேயர்ன்றதுக்கு மாத்துறேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த லேயர் வந்துட்டு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த லேயர நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ, இத நான் வந்துட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா காட்டணும்டா, இத நான் என்ன செய்யணும்னா, மாஸ்க் அண்ட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு, இந்த ஹாரிசான்டல் ஆப்ஷன குடுத்துட்டு, இந்த கீழ இருக்கிற அரோ மார்க்க அ லைட்டா அ அட்ஜஸ்ட் பண்ணா, மேல இருக்கிற வீடியோவோட கீழ இருக்கிற பேக்கிரவுண்ட் சிங்க் ஆகுற மாரி ஃபீல் வந்து வரும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த கிளியர் கட்டான வியூ வந்து விளங்கும். உதாரணமா இந்த மாரி வீடியோஸ நீங்க பாட்காஸ்ட் வீடியோஸ்லலாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னோட ஹெட்ட பாருங்க. கிளியர் கட்டா பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்குது. என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோ டீட்டெயில்டா விளங்குது. ஸோ, இப்படித்தான் நாங்க இந்த ரிமூவ் பேக்கிரவுண்ட் என்ற டூல்ல இருக்கிற ஆட்டோ ரிமூவல் என்ற டூல இப்படித்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கஸ்டம் ரிமூவல் என்ற டூல் எப்படி வொர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கஸ்டம் ரிமூவல் என்ற டூல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு தேவையான வீடியோஸ்ல ஒரு செப்பரேட்டான பார்ட்ட மட்டும் கட் பண்ணி எடுக்கிறத தான் நாங்க கஸ்டம் ரிமூவல்னு சொல்லுவோம். அதுக்கு நான் இந்த வீடியோவ அகைன் ஓவர்லே எடுத்துட்டு போயிட்டு, பேக்கிரவுண்ட் ரிமூவ்ல போயிட்டு கஸ்டம் ரிமூவல்ல போய்க்கிறேன். இந்த கஸ்டம் ரிமூவல்ல போயிட்டு, இங்க பிரஷ்ஷ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரஷ்ஷ செலக்ட் பண்ணிட்டு, உதாரணமா இந்த வீடியோல இருக்கிற ஹெட் மட்டும் தான் எனக்கு தேவை. மத்த பார்ட் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ, இந்த ஹெட் பார்ட்ட மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரஷ்ஷ நீங்க ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா, அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ, உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இரேஸ் டூல் எடுத்துட்டு போய், உங்களுக்கு எந்த பார்ட்ல தேவையில்லையோ, அந்த பார்ட்ல இருக்கிற அந்த பிரஷ்ஷ நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோல இருக்கிற ஹெட் மட்டும் வேறவா ரிமூவ் ஆயிருக்கும். ஹெட் வந்துட்டு வேறவா ரிமூவ் ஆயிருக்கும். இப்ப இத நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இரேசர் டூல் எடுத்துட்டு போய் நாங்க இத இன்னும் நல்லா சிறுசாக்கிட்டு, இதில தேவையில்லாத பார்ட்ட நாங்க இந்த ரேஸ் டூல வச்சு எடிட் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த வீடியோல இருக்கிற ஹெட் ரிமூவ் ஆகி வந்துட்டுது. இத நாங்க இன்னொரு வேயின் மூலமாகவும் நாங்க இத செய்யலாம். இத நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ, இந்த வீடியோல இருக்கிற ஹெட் மட்டும் எனக்கு தேவைன்னு சொன்னா, இத நான் எப்படி ஈஸியா அக்யூரேட்டா ரிமூவ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பேக்கிரவுண்ட் டூல் உள்ள போய் ஆட்டோ ரிமூவ்ல டச் பண்ணிக்கிறேன். ஆட்டோ ரிமூவ்ல டச் பண்ணா, அ அதுவே அனலைஸ் பண்ணி எங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ட தந்துடும். ஸோ, இப்ப நான் என்ன செய்றேன்னா, கஸ்டம் ரிமூவல்ல போனா, இந்த மாதிரி தான் எங்களுக்கு அத அனலைஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டோட வியூ கிடைக்கும். ஸோ, இத நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த இரேஸ் டூல எடுத்துட்டு போய் எங்களுக்கு தேவையான பார்ட்ட மட்டும் வச்சுட்டு, மத்த பார்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெட் மட்டும் தனியா ரிமூவ் ஆகி வந்திருக்குது. ஸோ, இதத்தான் நாங்க கஸ்டம் ரிமூவல்னு சொல்லுவோம். இந்த கஸ்டம் ரிமூவல நாங்க இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாம,
ஸ்பெசிஃபிக்கா நாங்க இந்த ப்ராடக்ட் வீடியோஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு வீடியோல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ட மட்டும் வேறவா தனியா கட் பண்ணி பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த கஸ்டம் ரிமூவல யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்டா, ரிமூவ் பேக்ரவுண்ட் டூல்ல இருக்கிற லாஸ்ட் டூல பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டூல் தான் வந்துட்டு குரோமா கீன்னு சொல்லுவோம். இந்த குரோமா கீ எப்படி வொர்க் ஆகுதுண்டா, அதாவது ஒரு வீடியோல இருக்கிற கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்த வீடியோவில் எங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ, அதாவது கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணுமோ, அந்த வீடியோவை நாங்கள் ஓவலேக்கு எடுத்துகிட்டு போயிட்டுறோம். ஓவலேக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உதாரணமாக இப்படி வச்சுக்கிறோம். ஓவலேக்கு எடுத்துகிட்டு போயிட்டுறோம். ஓவலேக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீடியோவில் இருக்கிற கிரீன் ஸ்க்ரீனை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னொன்று செய்யணும். இந்த வீடியோவில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக 2 சைட்லையும் பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்குது, அதாவது பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் மாஸ்க் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிளாக் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதில் இருக்கிற பிளாக் பேக்ரவுண்டை இன்னொரு வேயின் மூலமாகவும் நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். உதாரணமாக மாஸ்க் அண்ட் ஆப்ஷனை நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணினோம். ஸோ அதை நம்ம அன்டூ பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஆப்ஷன் உள்ள போயிட்டு இதை ரீசைஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக க்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரீசெட் அண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை அன்டூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த க்ராப் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான பாட்டை மட்டும் வேறவா எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் டூல் உள்ள போயிட்டு இந்த குரோமா கீயை கொடுத்துட்டு எனக்கு எந்த கலர் தேவையில்லையோ அந்த கலர் மேலே நான் டச் பண்ணுறேன். ஸோ அந்த கலர் மேலே டச் பண்ணிவிட்டு இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்டென்சிட்டியை நான் ஒரு 40க்கு வச்சுக்கிறேன். நீங்கள் 50க்கு மேலே கொண்டு போனீங்கன்னா அவங்களோட ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட் கூட ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டோட அந்த எட்ஜஸை பார்த்து நல்லா ரொம்ப கன்சிடர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் இந்த இன்டென்சிட்டியை கூட்டி இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்றாலும் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருக்குது பார்க்கலாம். ஒரு எட்ஜஸ் வந்துட்டு இன்னும் ஸ்மூத் ஆக்கலாம். இந்த எட்ஜஸை இன்னும் ஸ்மூத் ஆக்கிறதுக்காக வேண்டி நான் ஷேடோவை ஒரு 13க்கு வச்சுக்கிறேன். அதே போல் ஃபெதர் எட்ஜை ஒரு 21க்கு வச்சுக்கிறேன். அதே போல் க்ளீனப் எட்ஜை ஒரு 20க்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற அந்த எட்ஜ் நல்லா ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகிருக்கும். எந்த ஒரு க்ரீன் எட்ஜ் கூட இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக வேறவா வியூ ஆகும். ஸோ இப்படி தான் இந்த குரோமா கீ என்ற ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ காய்ஸ் இந்த மாதிரி தான் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் என்ற டூல் வந்துட்டு ஒர்க் ஆகுது. நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்தோம் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் டூல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. குறிப்பாக இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அண்ட் டூல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நீடுக்கு யூஸ் பண்ணாலும் இதை நாங்கள் வச்சு வேறு எடிட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். உதாரணமாக ட்ரான்சிஷன் எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரான்சிஷன் எடிட் பண்ணும்போது இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் டூல் வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே தேவைப்படும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் டூலை எப்படி நாங்கள் அக்யூரேட்டாக யூஸ் பண்ணலாம்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடிட்டிங் சீரிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.